அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தக்காளி தொக்கு செய்கிறோன்னம்மா, அதை வீடியோ போடுறேன்னே. இப்போ என்னென்னா, இட்லி தோசைக்கும் அதே நல்லாயிருக்கு, அதே செஞ்சு கொடுங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்டுச்சோல. சரின்னு சொல்லிட்டு நைட்டு செஞ்சுருவோன்னு உடனே போட்டுட்டோம்மா. உடனே சரின்ட்டு நாளைக்கு டாக்டர் வீட்டுக்கு போகிற வேலை இருக்கா, உடம்ப காட்டுவோன்னு போவோன்னு இருக்கேன். அதனால் அது போட முடியுதா என்னன்னு தெரியல. அதனால் நைட்டு கேட்டானோன்னு போட்டுருவோம். ஓகேவா? சீக்கிரமாக முடிச்சிக்கிறேன். ஓகேவா? தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா, கழுவிட்டு மிக்சியில் போட்டுருவோம். என்ன மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஒரு அடி அடித்து நல்லா வச்சுருவோம். 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நசுக்கி வச்சுப்போம். இதை அரைச்சிட்டேன், தக்காளியை அரைச்சிட்டேன்னா 10 பல் பூண்டை நசுக்கி இந்த வச்சுருக்கேன். அதாச்சா இல்லை, நம்ம நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிங்க. இதை ஊற்றிட்டு தேவைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். கடுகு கழுத்தம் பருப்பு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சிட்ருக்க, அதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம் அதில். சரியா? அதை கட்டி மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதை கருவேப்பிலையை போட்டுருவோம். அதோட போட்டுட்டா தான் நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம், இதை பாருங்கள், ஜீரகம் போட்டுருங்க. அதோட சோம்பு, நம்ம சோம்பு ஒரு 2 ஸ்பூன் தான் பாருங்கள், சோம்பு போட்டுருவோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். பூண்டு தட்டி வச்சுருக்கோமே, அதை நம்ம வதக்கிப்போம். நல்லா வதங்கட்டும், அந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா கம்மன் வாசம் அடிக்குதா? சூப்பராக வாசம் அடிக்குது. அதில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், நான் காஷ்மீர் தூளையும் நான் சேர்த்து போட்டு தான் நான் அரைச்சி வைப்பேன். அதாவது 1/2 கிலோவுக்கு 100 காஷ்மீர் தூள் போட்டுருவேன். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுட்டேன். நல்லெண்ணெய் பொறுத்தவரை உரப்புலாம் இருக்காது, பயப்படாதீங்க. நம்ம இந்த தக்காளியை அப்படியே தூக்கி அதில் ஊற்றிடுவோம். ஒன்று மட்டும் அரையில் பார்த்தீங்களா இருக்குது, அது ஆகட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. போட்டிருக்கேன், அது கொஞ்சம் போட மறந்துட்டேன் பேசிக்கிட்டே இது பசங்கள்கிட்ட. அதை போட்டுங்க. அதை போட்டு கொதிக்கிட்டோம் நல்லா. நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு வரும் நமக்கு. இந்த பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஏன்னா பிள்ளைங்க சில பார்க்குற பிள்ளைங்க கரெக்டாக கேட்குங்க, உப்பு போட மறந்தீங்களாம்மா அப்படின்னு. அதனால் உப்பையும் போட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரித்து கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து வரும் பாருங்க சிகப்பா. இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுமா. இதை நம்ம தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சோத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நம்ம இட்லிக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் சம்மந்த பாருங்கள். ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை. செஞ்சிட்டேன்னா அதை பாருங்கள், இதுதான். ஓகேவா? இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தோசையை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை. எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்கா? நான் 1/2 கிலோ மிளகாவுக்கு நான் காஷ்மீர் சில்லி 100 மிளகா சேர்த்து போட்டு தான் அரைப்பேன். ஆனால் தான் இந்த கலரில் வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. நான் கலர் போடலாமா வேறு எதுவும் போடல, அது அப்படியே இருக்கிறதால அந்த கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். இதான் எடுத்துருவோம். தோசை எடுத்துட்டோமா? எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? தோசை சுடுகின்றது. சூப்பராக இருக்கா? எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போனி பிஸ்மில்லா. தோசைக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ தான் முதல்ல சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பசங்க ஆசைப்பட்டதால் நான் செஞ்சிட்டேன், அதனால் வீடியோவும் நான் போட்டுட்டேன். பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்களா? அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகேவா?